ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பட்டர் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே பஞ்சு மாதிரி அப்படி இருக்குது அந்த கேக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும். இது நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சில டெக்னிக் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்குமே நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி கேக்கு வரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கேக்கு அடிக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்த முடியும் உங்களாலையும் ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ இதில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்ப்போம். இதுக்கு 250 கிராம்லாம் நான் எடுக்க போகிறேன் எல்லாமே. ஸோ 250 கிராமில் பட்டர் ஒரு மாஜரின் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பட்டர் ஒரு மாஜரின் எதுவாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து 2 மணித்தியாலம் வெளியில் எடுத்து வச்சுருக்கணும். பட்டர் கொஞ்சம் நல்ல பிராண்டாக எடுங்க. சில பட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ 250 கிராம் சுகர், ஒயிட் சுகரை நான் மிக்சியில் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகரும் சேர்க்கலாம், நீங்கள் பல்ஸ் பண்ணாமல் டிரெக்டாகவே சேர்க்கலாம். ஸோ டிரெக்டாக சேர்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய நேரம் நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சுகர் கொஞ்சமே கையில் சொரண்டு இருக்கக்கூடாது. ஸோ நல்லா நாங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். நான் 4 முட்டை சேர்க்குறேன் 1/4 கிலோ அளவுக்கு. பெரிய முட்டையாக இருந்தேன்னு சொன்னால் 3 முட்டையை கணக்காக இருக்கும். ஸோ 4 முட்டை நீங்கள் ஒவ்வொண்டா சேர்த்து பீட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மிக்க சேர்த்துமே பீட் பண்ணலாம். நாங்கள் பீட் பண்ணுற பாத்திரம் கொஞ்சம் பெருசாக அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நான் இந்த வெனிலா ஃபோம் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸும் சேர்க்கலாம். 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டு 250 கிராம் கோதுமை மாவுக்கு 10 கிராம் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இந்த பேக்கிங் பவுடர் மற்றது சேர்த்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர்னு சொல்லியும் இருக்குது, அது கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி கேக்குக்குன்னு சொல்லியே தனி ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஸோ அது கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வளமையாக யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்காவில் இல்லை இங்கேயுமே இந்த மாதம் கோதுமை மாதா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதையே சேர்த்து செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டர் எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் கவனமாக செய்யுங்க. நீங்கள் பீட்டரும் பிடிக்கலாம், பட் பீட்டர் பிடிக்கிறதுக்கு முன்னம் கையால் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிடிங்க. மா பறக்கும். ஒரு ஸ்பேட்சுலா கட்டாயம் தேவை இந்த கேக் நாங்கள் அடிக்க. ஸோ இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இப்படியே எடுத்து விட்டு நாங்கள் செய்யணும். எப்பவும் ஒரே பக்கமாக தான் செய்யணும். இப்போ நான் ஸ்பேச்சுலாவால் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பீட்டரை ஒண்டில் விட்டுட்டு திருப்பியும் பீட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் கையால் நேரம் செய்ய கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தட்டுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஓகே இருக்கும். ஸோ 10 to 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்க 180. கேக் பேட்டர் நல்ல ஃப்ளஃபியாக இருக்கணும். ஸோ ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்தால் கேக்கு ஹார்டாக தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி புசுன்னு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு சொல்லி எங்களோட கேக் பேட்டர். ஸோ இதே மாதிரி நான் சாக்லேட் கேக் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ஸ்ரீலங்கன் சாக்லேட் கேக். ஸோ விரும்பினா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த டின்னில் தான் இன்றைக்கு பேக் பண்ண போகிறேன். ஒரு 4 மினி கப் கேக் மட்டும்தான் செய்ய போகிறேன். மிச்சம் எல்லா பேட்டரையும் அந்த ரவுண்ட் பேனுக்கே நான் ஊற்றிட்டு நல்லா டப் பண்ணி கொள்ளுங்க. நல்ல வடிவாக அந்த தூக்கி அப்படி கீழே விட்டு நல்லா டப் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த கப் கேக் இந்த மாதிரி ஒரு குச்சியால் இந்த மாதிரி சேர்த்துட்டு தான் நாங்கள் பேக் பண்ணணும். அப்போ ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். நான் கேக் ரேயை டப் பண்ணுற மாதிரி இந்த கப் கேக்குக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். நான் இந்த கப் கேக் நாளையும் கேக் ரே அந்த பின் சைட் ஒன்றில் வச்சு தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். மற்றதை ஓனில் ஏற்றிட்டேன். இந்த கப் கேக் டக்குன்னு பேக் ஆகிடும், 5 நிமிஷத்துக்குள்ளேயே பேக் ஆகிடும். எங்களுக்கு இது மினி கப் கேக். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து அதை ஃபஸ்ட் எடுத்துருங்க. எனக்கு ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துச்சுது. எனக்கு நல்லா பொங்கி வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் இடையில திறந்து அந்த குச்சியால் நடுவில் இருக்க ஹோல்ஸ் போட்டு பார்த்தேன் அது வெந்துட்டோன்னு சொல்லி. ஸோ எனக்கு அந்த பொங்கி வந்தது அப்படியே எனக்கு அமர்ந்துட்டுது. நடுவில் ஒரு கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த கப் கேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி செய்ததால் எல்லா இடம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது, பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களோட வீட்டில் கிட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மினி கப் கேக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது பிளெயின் கேக்காக தான் செய்தேன்னா, நீங்கள் விரும்பினா நட்ஸ் ஆட் பண்ணலாம், ப்ளம்ஸ் ஆட் பண்ணலாம்.
நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு கப் கேக். அமத்த வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது அந்த கேக்கு. நான் வந்து சூட்டோடையே எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 30 மினிட்ஸ்னாலும் அப்படியே ஆற விட்டுடுங்க. அந்த கூலிங் ரே இருந்ததுன்னு சொன்னால் அதில் எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக ஆறிடும். டீ டைமில் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸுக்காக வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். கேக் வந்து இல்லை, நான் இறக்கின உடனே வந்து கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஆவி பறக்கும். ஸோ வந்து அன்மோல்ட் பண்ணுறேன். பட்டர் ஷீட் வந்து நான் கீழுக்கு மட்டும்தான் வச்சேன், நான் சைட்டுக்கு வைக்கல. லைட்டாக வந்து இந்த பட்டர் அதில் வந்து பூசி விட்டேன் நான். ஸோ நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டாது, ஒன்றுமே பூச தேவையில்லை. வெறும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இந்த ஷேப்பில் தான் ஸ்லைஸ் பண்ணுறேன். ஆவி பறக்க சுட சுட டீயோட நல்ல ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பட்டர் கேக் சாப்பிட அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கட்டாயம் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே வந்து இதே மாதிரி வரும். ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம், பேக் பண்ணுறதுக்கு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம். டோட்டலாக வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் வீட்லேயே வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் கேக்கு. ஸோ இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ், ஹெல்த்தி ரெசிபீஸோட நான் உங்களை அப்கமிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.